ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு விக்ருதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான சமையல் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா B3, அதாவது விட்டமின் B3 அதிக சத்து இருக்கிற ஒரே ஃபிஷ் இந்த டியூனா ஃபிஷ் தான். தமிழில் சூரன்னு சொல்லுவாங்க. இந்த சூர மீன் பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சிருக்காது. பார்த்தாலும் இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் வாங்க மாட்டாங்க. நம்ம மோஸ்ட்லி இதை வச்சு ஒரு 65 பண்ணலாம், இல்லைன்னா குழம்பு கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ புட்டு பண்ண போகிறோம். புட்டு அது காரசாரமாக பண்ண போகிறோம். நமக்கு ஃபிஷ் சாப்பிட்றோன்னு ஒரு சிலர் அதில் ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க. பட் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் எந்த மீனுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். நீங்கள் ரசத்துக்கோ இல்லை ஒரு சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ வாயில் வச்சு ஒரு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள், உப்பு அதை நல்லாவே போட்டு மீனில் உரசி எடுத்துக்கணும். ஏன்னா எப்போவுமே மஞ்சத்தூள், உப்பு போட்டு எந்த மீனாக இருந்தாலுமே இந்த மாதிரி உரசி எடுத்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்மெல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்போவுமே ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை லாஸ்ட் மெத்தடாவோ இல்லை நடுவில் 2 டைம்ஸ் முன்னாடியோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு அகைன் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சுத்தமாக ஸ்மெல் இருக்காது. நீங்கள் இந்த மீனுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் இப்போ இந்த மீனை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாயில் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கும் நல்லது, ஃபேஸுக்கும் நல்லாவே க்ளோ கொடுக்கும். மோஸ்ட்லி இந்த மீனை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கனாலே போதும். வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் ஆச்சு இந்த ஃபிஷ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் அகெயின் சொல்கிறேன், இதில் விட்டமின் B3 அதிகமாக இருக்குது. விட்டமின் B3 அதிக சத்து இருக்க ஒரு ஃபுட் எதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த ஃபிஷ் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். அந்தளவுக்கு இதில் விட்டமின் B3 சத்து இருக்குது. அதனால தான் நான் உங்களை மந்த்லி ட்வைஸ் இந்த ஃபுட்டு, அதாவது இந்த ஃபிஷ்ஷை எடுத்துக்க சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த ஃபிஷ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக மீன் புட்டு எடுக்கிறப்போ அப்பையும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த ஃபிஷ்ஷோட மேலே இருக்கு இல்லையா, அந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அந்த தோலை மட்டும் தனியாக உரிக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிகிறதே. நீங்கள் அதை தனியாக உரிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க முள்ளெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சுறா புட்டு முள் அப்படியே போட்டுருவாங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம மென்று சாப்பிட்டாலுமே ஒன்றுமே ஆகாது. பட் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே குத்தும். அதனால் நீங்கள் முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. முள் எல்லாமே அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மீனை நல்லா பூ போல் பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஜாம் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கக்கூடாது. அழகாக பூ உதிர்ற மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்தாலே நீங்கள் பிசையும் போது அழகாக அது பூ போல் உதிர்ந்து வந்துடும். முள் மட்டும் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க, கையில் குத்தாமல். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க போதும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா பெருங்காயம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இதில் மட்டும் இல்லைங்க, எல்லா டிஷ்லேயும் நான் பெருங்காயம் நிறைய தான் ஆட் பண்ணுவேன். லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள், கருக விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் ஃப்ளேவர் மாறிடும். அதுக்காக தான் சிம்மில் வச்சு உங்களை பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதை தூவிட்டதுக்கப்புறமா ஒரு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம், உங்களுக்கு வெங்காயம் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னா எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ 2 மீன் சூர மீனுக்கு நான் இப்போ 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வெங்காயம் போட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா அதுவும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம காரசாரமாக ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் பச்சை மிளகா 2 போட சொல்கிறேன். இல்லைன்னா பச்சை மிளகா நம்ம நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். காரசாரம் கம்மியாக இருக்குன்னா பச்சை மிளகா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு எப்போவுமே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அழகாக பொன்னிறமாக வதங்கிடும். அதனால எப்போவுமே இந்த டிஷ்ஷுன்னு இல்லை, எந்த டிஷ்ஷுக்குமே நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் வதக்கிறப்ப கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வர வரையுமே நீங்கள் வந்து வதக்கிட்டே இருங்க. பொன்னிறமாக வரணும், அது வரையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பவுடரை தனியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு 4 வரமிளகாய், 4 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறமா 3 பட்டை, 2 லவங்கம், 3 பிரியாணி இலை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி துகள் துகளாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி துகள் துகளாக மட்டும்தான் அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் மீன் புட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மீன் புட்டை இந்த மாதிரி பூ மாதிரி உதிர்த்தி எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதில் கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், லாஸ்ட்டாக இந்த பவுட்ரு இருக்கு இல்லையா, இந்த பவுட்ரு நான் சொன்ன அளவு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சி ஒரு வாட்டி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துக்கலாம். ஏன்னா மீன் நல்லா வெந்திருக்கும், அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் சாப்பிடும் போது ஸ்மெல்லாம் வராது. நீங்கள் அதனால் பிசைஞ்சி ஒரு வாட்டி உப்பு காரம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாக ஆகிடக்கூடாது, காரமும் அதிகமாக ஆகிடக்கூடாது. காரம் அதிகமானதாக கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் உப்பு மட்டும் அதிகமாக ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வதக்கின வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. எல்லா வெங்காயமே போட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசையணும். எப்படின்னா இது எல்லாமே இந்த பவுட்ரு, நம்ம போட்ட மசாலா, அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், லாஸ்ட்டாக வந்து இன்னொன்று என்னென்னா, இன்னும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு போட்டு நல்லாவே இன்னும் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அகைன் வந்து ஒரு வாட்டி நல்லாவே பிசைஞ்சு விட்டாச்சு. ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது எப்படின்னா, சாப்பிடும் போதே இப்போவே நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலுமே அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சமாக இதுக்கப்புறமா தாளிச்சிட்டு இதை வந்து வதக்க போகிறீங்க, அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடும். இஞ்சி பூண்டை கட்டு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டா இல்லை இல்லை அதை போட்டேன். வெங்காயத்தூள் தான் வாரி இறக்கிறிய, ஒரு டப்பா காலி ஆகிடும் போல். வெங்காயம் அவ்வளோ போட்டாலே அவ்வளோ நல்லது. அவ்வளோதான். தாளித்து அந்த பிசைஞ்சு வச்சுருந்த புட்டை கொட்டி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. நடுவில் வந்து எடுத்து எடுத்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சமாக ட்ரையாக இருக்கும். அப்போது அந்த சூட்டுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டு
இறக்கிக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் சூரன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பர் வீடியோவோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.